வணக்கம். வாங்க இன்னைக்கு எண்களோட உலகத்துக்குள்ள ஒரு ஆழமான பார்வை பார்க்கலாம். நாம பார்க்க போற யூடியூப் காணொளி ஒன்னு இருக்கு. அதுல இருந்து தான் இந்த அலசல். எப்படி குகை மனிதன் 2 கல்லை எண்ணுனதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு இன்ஃபினிட்டி இமேஜினரி நம்பர்ஸ்னு போயிருக்குன்னு பார்க்கலாம். எதுக்காக இந்த எண்கள் உருவாச்சு, ஏன் இது நமக்கு இவ்ளோ முக்கியம், இத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். வாங்க போலாம். ஆரம்ப காலத்துல விரல் தான் கணக்கு. அதுக்கப்புறம் ஒரு 10,000 வருஷம் முன்னாடி எலும்புல கோடு போட்டிருக்காங்க, டாலி மார்க்ஸ். ஆமா, எழுத்து முறை வர்றதுக்கு ரொம்ப முன்னாடியே 40,000 வருஷம் முன்னாடி கூட இருக்கலாம். ஏன்னா சிம்பிள் தேவைதான், எத்தனை பொருள் இருக்குன்னு தெரியணும். ஆமா, வேட்டையாடினது சேகரிச்சதுன்னு கணக்கு வைக்க. அதேதான். அப்புறம் பாபிலோனியர்கள், எகிப்தியர்கள்னு ஒவ்வொருத்தரும் அவங்க சிஸ்டம் வச்சிருந்தாங்க, குறியீடுகள் யூஸ் பண்ணினாங்க. எகிப்தியர்கள் பின்னங்கள் கூட பயன்படுத்தினாங்கன்னு வருது. ஆனா அது ஆமா ஆமா அனு பெரும்பாலும் 1x அப்படிங்கிற மாதிரி யூனிட் ஃப்ராக்ஷன்ஸ் தான். டெய்லி தேவைக்கு ஓகே, ஆனா பெரிய கணக்குக்கு கொஞ்சம் சிரமம்தான். இந்த கணக்கு வழக்கு தேவைதான் எழுத்து முறையோட வளர்ச்சிக்கு ஒரு காரணமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? கண்டிப்பா, அது ஒரு சுவாரஸ்யமான பாயிண்ட். சரி, இதுக்கப்புறம் கிரேக்கர்கள் வராங்க. ஆமா, பித்தாகரஸ் மாதிரி ஆட்கள். அவங்க தான் இந்த √2 மாதிரி எண்களை, அதாவது சாதாரண பின்னமா எழுத முடியாதுன்னு கண்டுபிடிச்சாங்க. விகிதமுறா எண்கள். அது ஒரு பெரிய விஷயம். ஆனா அங்க ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அதே கிரேக்கர்கள் பூஜ்யம்ங்கிற ஐடியாவை ஏத்துக்க ரொம்ப தயங்குனாங்க. அப்படியா? ஏன்? அவங்களுக்கு அது ஒரு பிலாசபிக்கல் கேள்வி. ஒண்ணுமே இல்லாதது எப்படி ஒரு மதிப்பா, ஒரு எண்ணா இருக்க முடியும்னு யோசிச்சாங்க. ஓ, இன்ட்ரெஸ்டிங். அப்போ பூஜ்யம் எங்க இருந்து வந்துச்சு? முறைப்படுத்தினாங்க. சீனர்கள் கூட கடனை குறிக்க நெகட்டிவ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணினதா சொல்றாங்க. ஆமா, பிரம்மகுப்தரோட வேலை தான் நவீன எண்கணிதத்துக்கு ஒரு முக்கியமான அடித்தளம். சரி, அடுத்து ரொம்ப முக்கியமான கட்டம், நாம இன்னைக்கு யூஸ் பண்ற நம்பர் சிஸ்டம். ஆமா, ஹிந்து அரபிக் எண்கள். இது இந்தியாவில் உருவான சிஸ்டம். 0ல இருந்து 10 வரைக்கும் 10 இலக்கங்கள். அதோட ரொம்ப முக்கியமா இடமதிப்பு முறை, அதாவது பிளேஸ் வேல்யூ. ஆமா, இதுதான் பெரிய புரட்சி. 1 பக்கத்துல 0 போட்டா 10, இன்னொரு 0 போட்டா 100ன்னு மதிப்பு மாறுறது. அதேதான், இது கணக்கு போடுறத பயங்கரமா சுலபமாக்கிடுச்சு. இந்த முறை அரபு வணிகர்கள் மூலமா உலகம் பூரா பரவுச்சு. ஃபிபோனாச்சி மாதிரி ஆட்கள் ஐரோப்பாலுக்கு கொண்டு போனாங்க. இதுக்கு முன்னாடி ஐரோப்பால ரோமன் எண்கள் தானே, IVX வச்சு. ஆமா, அந்த ரோமன் எண்கள் அதுல இடத்தை பொறுத்து மதிப்பு மாறும். IVனா 4, VIனா 6. அது பெரிய கணக்குகள்லாம் சரிப்பட்டு வராது. ஆமா, ரொம்ப கஷ்டம். இந்த ஹிந்து அரபிக் முறை வந்ததுக்கு அப்புறம் தான் கணிதம், அறிவியல், வர்த்தகம் எல்லாம் வேகமா வளர்ந்துச்சு. இதுக்கு அப்புறமும் கணிதம் நிக்கல. அரிஸ்டாட்டில் மாதிரி ஆட்கள் முடிவிலி பத்தி யோசிச்சாங்க, இன்ஃபினிட்டி. அப்புறம் நியூட்டன், லைப்னிட்ஸ் நுண்கணிதத்தை, அதாவது கால்குலஸ் கொண்டு வந்தாங்க. இது தொடர்ச்சியா மாறக்கூடிய விஷயங்களை கணக்கிட உதவுச்சு. இயக்கம், வளர்ச்சி, இதையெல்லாம் புரிஞ்சுக்க. வாவ், கால்குலஸ் அது இயற்பியம், இன்ஜினியரிங்னு எல்லாத்துக்கும் அடிப்படை இல்லையா? கண்டிப்பா. அதுக்கப்புறமும் இன்னும் சிக்கலான விஷயங்கள் வந்துச்சு. சில சமன்பாடுகளுக்கு தீர்வு காணும்போது √-1 மாதிரி எண்கள் தேவைப்பட்டுச்சு. ஓ, அத டெஸ்கார்ட்ஸ் கற்பனை எண்கள்னு சொன்னார் இல்லையா? இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு சொல்றோம். ஆமா, அது எண்களோட உலகத்தை இன்னும் விரிவுபடுத்திச்சு. அதோட பை, ஈ மாதிரி ஸ்பெஷல் நம்பர்ஸும் இருக்கு. பை வெறும் ரேஷியோ இல்ல, அது ஒரு விகிதமுறா எண், டிரான்சென்டென்டல் எண்ணும் கூட. டிரான்சென்டென்டல்னா? அதாவது எந்த எளிமையான அல்ஜீப்ராயிக் சமன்பாட்டுக்கும் அது தீர்வா இருக்காது. ஈங்கிறதும் அதே மாதிரி கணிதத்துல, இயற்கையில நிறைய இடங்கள்ல வர்ற ஒரு முக்கியமான மாறிலி. அப்பப்பா, வெறும் பொருட்களை எண்ணறதுல ஆரம்பிச்ச பயணம் எவ்ளோ தூரம் வந்திருக்கு பாருங்க. விகிதமுறா எண், பூஜ்ஜியம், இடமதிப்பு, கால்குலஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு. நிச்சயமா, ஒவ்வொரு கலாச்சாரமும் ஒவ்வொரு கணித மேதையும் இதுக்கு பங்களிச்சிருக்காங்க. எண்கள் வெறும் குறியீடு இல்ல, அது இந்த உலகத்தை புரிஞ்சுக்க, விவரிக்க, ஏன் புதுசா படைக்க கூட நமக்கு கிடைச்ச ஒரு கருவி. ரொம்ப சரி. அதோட கதை இன்னும் முடியல, தொடர்ந்துட்டே இருக்கு. ஆமாம். சரி, இந்த அலசலோட இறுதியா உங்களுக்காக ஒரு கேள்வி. நாம இன்னைக்கு பயன்படுத்துற இந்த எண்களையும் தாண்டி இன்னும் நாம கண்டுபிடிக்காத இல்ல வரையறுக்காத புதுவிதமான எண்களோ கணித கருப்புகளோ எதிர்காலத்துல உருவாகுமா? அடுத்த பிரம்மகுப்தா இல்ல பித்தாகரஸ் எதை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.